ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் பார்க்க போகிறது வெத்தலையை வச்சு 2 டிஷ்ஷு. அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வெத்தலையை வச்சு 2 டிஷ்ஷுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக குளிர்காலத்தில் ஏதாவது நல்லா சூடாக குடிக்கணும், சுட சுட சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் தோணும். அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இது முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெத்தலை ரசம். வெத்தலையை வச்சு ஒரு ரசம். அடுத்தது வெத்தலையை வச்சு ஒரு தொகையல். இந்த ரெண்டுமே நல்ல அந்த வெத்தலையோட வாசனை, அந்த வெத்தலையோட அந்த மாதிரி அந்த காரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு டிஷ்ஷு. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக வெத்தலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்புக்கு. ஸோ உடம்புக்கு ஏதுவான டிஷ்ஷாகவும் அது இருக்கும். ஆனால் முதல்ல பார்க்க போகிறது வெத்தலை ரசம். அந்த வெத்தலை ரசம்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தது. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த செலவு ரசம்னு சொல்லுவாங்க. அது 2-3 விதமாக வைப்பாங்க. அந்த செலவு ரசத்தில் மருந்து கடைகளில் செலவு சாமானே கேட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு எல்லா சாமானும் வச்சுருப்பாங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா திப்பிலிலேருந்து எல்லாமே இருக்கும். அதை வாங்கிட்டு வறுத்து பொடி பண்ணி அதை ரசம் வைக்கிறது உண்டு. அதே மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நம்ம சாதாரணமாக வீட்டில் வைக்கக்கூடிய மாதிரி இந்த வெத்தலை சேர்க்காமல் வைப்பாங்க. இப்போ நம்ம சொன்ன பொருள்லாம் சேர்த்து வெத்தலை சேர்க்காமல் வைப்பாங்க. பட் அதில் வெத்தலை சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது அந்த வெத்தலை சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவரோட இன்னுமே ஒரு நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் அந்த செலவு ரசத்துலேயே வெத்தலையை சேர்த்து வெத்தலை ரசமாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொருள் எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு மிக்சியில் இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வெத்தலை நான் எடுத்திருக்க வெத்தலையில் இது முத்தல் வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இளம் வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கிள்ளி மிக்சியில் போட்டுருங்க. இன்றைக்கி மிளகு சீரகம்லாம் அந்த காரத்துக்கு ஓரளவு இதுவாக கொடுத்துருக்கு. காரம் பிடிக்கலை, கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மிளகு சீரகத்தை குறைச்சிக்கலாம். பட் சீரகம் அந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சீரகம் வெத்தலை போட்டதுக்கப்புறம் இதில் சீரகம் சேர்த்துறேன். அதோட கூட மிளகு, வெங்காயம், பூண்டு, தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டில் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தக்காளி, பெருங்காயம், கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி வச்சுட்டு மீதியை இதில் சேர்த்துடலாம். அதையும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக புளி தண்ணியை விட்டு இதுக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கரைக்கும்போது உங்களுக்கு பத்தலைன்னா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு நம்ம வெறும் தண்ணி சேர்த்து அதை கரைச்சி தான் நம்ம ரசம்
சில ரசங்களில் பார்த்திங்கன்னா நல்ல புளி தண்ணியை கொதிக்க விட்டு தக்காளி கரைச்சி அதில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தான் ரசப்பொடி போட்டு அதை கொதி விட்டு பருப்பு தண்ணி ஊற்றுவாங்க. அது ஒரு மாதிரி ரசம். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டவுன் சவுத்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி தாளித்து விட்டு அது மேலே நுரக்கட்டி வரும்போது கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இறக்குவாங்க. இது ஏறக்குறைய அந்த மாதிரி தான். மேலே நுரக்கட்டி வரும்போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த கொதி விடாமல் இறக்கிட்டிங்கன்னா அந்த வேல்யூ நல்லாயிருக்கும். அதாவது அது உள்ள அந்த ருசி மாறாது, அந்த மருத்துவ குணங்கள் எதுவும் மாறாமல் இருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடும், அதில் உள்ள குணங்களும் மாறிடும். ஸோ அதை பார்த்து ஜாக்கிரதையாக இறக்கணும். நம்ம மூடி வச்சுருக்கோம். அந்த கொதி லேசாக சுற்றி, பொதுவாக ரசங்கள் பார்த்திங்கன்னா நடுவில் கொதிக்கிறத விட சுற்றி கொதி கூடி வரும். அந்த நேரத்தில் இறக்கணும்னா அது சரியாக இருக்கும். இப்போ இது கொதி வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு இடையில் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இது நல்ல ஒரு குழைவான சாதத்தில் இது இந்த மாதிரி ரசம்லாம் ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழைவான சாதத்தில் இது நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டு 2 சொட்டு நெய் விட்டு நல்லா இறுக்கி பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமும் பருப்பு தொகையிலும் இருந்ததுன்னா எக்ஸலண்ட். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மழை நாள் பனி நாள்லலாம் நைட்டில் கேட்பாங்க நல்லா சூடாக சாதம் ரசத்தோடு சாப்பிட்ணும் போல இருக்குன்னு. அந்த மாதிரி நேரங்களில் இந்த ரசம் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஜீரண சக்தியும் ஜாஸ்தியாகும். நல்ல ஒரு உடம்புக்கு ஒரு வார்ம்த் கொடுக்குன்னு சொல்லலாம். அதாவது நல்லா இந்த இளம் சூடு இருக்கும்ல உடம்புல, அந்த குளிர் காலத்தில் அந்த சூடு தேவைப்படும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நைட் டின்னரில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது, டைமும் இருக்குது, உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, உடம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெத்தலை துவையல். அந்த வெத்தலை துவையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு அதை பார்க்கலாம். வெற்றிலை 5 முதல் 6 வரை, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 3 பற்கள், பச்சை மிளகாய் 2, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், புளி சிறிய துண்டு, தக்காளி பழம் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். இந்த வெற்றிலை துவையல் தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய், இதுக்கு அந்த காரத்துக்காக தான் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த ஊற்றிருக்க எண்ணெய் இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு இல்லையா? இதில் வந்து உளுந்து, இந்த உளுந்து வந்து கொஞ்சம் நல்ல வாசனை வர மாதிரி ஓரளவுக்கு நிறம் மாறி வறுபடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு துவையல் நல்லாயிருக்கும். அப்போ இந்த உளுந்தோட வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த உளுந்து நல்லா வறுபட்டதுக்கான வாசனையும் வருது, நிறமும் மாறுது பாருங்கள். இந்த நேரத்தில்
நம்ம இந்த பச்சை மிளகாயை உடச்சி போட்டுடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும், உடச்சி போட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிருக்கும். அப்போ வதங்கினா தான் உங்களுக்கு அந்த காரம் ரொம்ப இதுவாக இருக்காது. அடுத்தது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, எல்லாம் நல்லா வதங்குது. அந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த தொகையில் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். அதே மாதிரி உளுந்து செவந்தாலும் பரவாயில்ல, அது செவந்தால் தான் நல்லாயிருக்கும். சிவப்பாக நீங்கள் எடுத்து மற்றதை சேர்த்திங்கன்னா இந்த உளுந்து செவக்காமல் போட்டுச்சுன்னா அந்த தொகையில் ருசியாக இருக்காது. இந்த பூண்டும் வெங்காயமும் வதங்கினோன்னே தக்காளி, தொகையிலுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதில் இதில் வந்து தேங்காய், கொத்தமல்லி, லாஸ்ட்டில் இந்த வெத்தலை, இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். ஏன்னா வெத்தலையும் காரம், அடுத்தது பூண்டில் ஒரு காரம் இருக்கும், அப்புறம் பச்சை மிளகாவும் காரம், இதெல்லாம் காரமாக ஒன்றா சேர்றதுனால நம்ம பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு வச்சுக்கணும். அந்த காரத்தை மட்டுப்படுத்தும். அப்போ உங்களுக்கு அந்த காரம் பேலன்ஸ் ஆகிடும் கரெக்டாக. சின்ன துண்டு புளி, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வெத்தலை அதோடு சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து தருதருன்னு அரைக்கணுங்கிறதுல தருதருன்னு அரைச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அரைச்சிக்கோங்க. பட் இது ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஸோ கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடவோ அல்லது தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிடவோ, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இது நல்லா பொருத்தமாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வர வேண்டியது தான். அதுக்கு இடையில் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம வெத்தலை தொகையிலுக்கு வதக்கி ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி குறகுறப்பாக அரைக்கலாம், நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கலாம். பட் தண்ணி ரொம்ப போடாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிடவோ ஏதோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா திரும்ப திரும்ப ரொம்ப சூடு பண்ணாமல் அது ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை லேசாக அது ரொம்ப கொதிக்க விட்டாமல் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிறதுன்னு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது அதிகமாக சூடு பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் மாறும். அதே சமயம் அந்த வேல்யூஸ் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அதுவும் அந்த கொதியில் ஆவிடாவே கலந்துரும்.
அதனால் அது இல்லாமல் நீங்கள் கூடின மட்டும் ரொம்ப கொதிக்க வைக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெத்தலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள்லலாம் வெள்ளிக்கிழமையான சுவாமிக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் போடணும்னு சொல்லுவாங்க. அது அப்போ வந்து இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் பின்னாடி அதை பற்றி ஒவ்வொருத்தையும் கேட்டு தெரிஞ்சு, வயசில் பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி படிக்கும்போது தான் தெரியுது, பெண்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த எலும்பு நோய்கள், அதாவது ரொம்ப அவங்க வீக் ஆகிடுறாங்க. அதனால் அந்த எலும்பு நோய்கள் வந்து அதிகமாகுது, அந்த வீக்னஸ் வந்து அதிகமாகுது. அதுக்கு வந்து அந்த நாள்லேயே அவங்க சொன்ன விஷயந்தான் இந்த கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து உடம்புல சேரும்போது பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் தான், பட் பெண்கள் தான் அதிகமாக அதில் இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை அந்த வெத்தலைப்பாக்கு சுவாமிக்கு வச்சதை அது கட்டாயம் சுண்ணாம்பு சேர்த்து அந்த பாக்கோட போடணும்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம் மெயினாக. அதுக்கப்புறமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கும் போது, அதை பற்றி படிக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது தான் இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உடம்புக்கு பெண்களுக்கு நல்லதுங்கிறதுனால வாரம் ஒரு தடவை கட்டாயம் இந்த வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு வச்சு அதை சாப்பிட சொல்லுவாங்க. நடுவில் வந்து விட்டு போன பழக்கங்கள் இதெல்லாம், நடுவில் வேண்டாம் இதெல்லாம், இந்த மாதிரி எதுக்கு வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இது ஒரு வேணாத விஷயமாக நினைக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ திரும்ப சின்ன வயசு பிள்ளைங்க கூட இதனோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இதில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே பெரியவங்க சொன்னதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நடுவில் வந்து நீங்கள் இப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இது வேறு வடிவங்களில் பீடா அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் அதில் சேர்த்து எல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் பாரம்பரியமான நிறைய பெரியவங்க சொன்ன விஷயங்கள், அதனோட சத்துக்கள் முழுமையாக உடம்புல சேர்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு போடுறதாகட்டும், அது ரெகுலராக வேணும், அதை கரையெல்லாம் படுற மாதிரி அப்படிலாம் வேண்டாம். கட்டாயம் வாரம் ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி இந்த வெத்தலை ரசம், வெத்தலை தொகையில், வெத்தலை சாதம், இப்போ பார்த்த இந்த வெற்றிலை ரசத்துக்கும் வெற்றிலை தொகையிலுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இந்த வெத்தலை ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் வெத்தலை, சீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தக்காளி, கொத்தமல்லி, புளித்தண்ணியும் ஊற்றி அரைச்சிடணும். அரைச்சி விழுது ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்து கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் செவந்த உடனே பச்சை மிளகாயும் சேர்த்து அது நல்லா வெளுத்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதோடு கூட கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, புளி, வெத்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வெற்றிலை நன்றி, வணக்கம்.